ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே வாங்கியிருப்போங்க. நம்மளுடைய ஒரு ஒரு சூழ்நிலை காரணமாகவும் இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்துக்காகவும், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி சம்திங் எதுனாலுமே இருக்கலாம். எல்லாருக்கிட்டையுமே நம்ம கை நீட்டி வாங்கியிருப்போங்க. என்னது தெரியுமா? கடன் அன்பை முறிக்கும். இந்த டைலாக் தாங்க. இந்த டைலாக் வாங்கலை, இந்த டைலாக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம எல்லாருமே வாங்கியிருப்போம். என்னன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுக்குன்னா, ஒரு சூழ்நிலை காரணமாக நம்ம கடனாக சில பேர்கிட்ட பைசா கேட்போம். முக்கியமாக நம்ம ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கேட்போம். எதுக்குன்னா, நம்மளை பற்றி முழுசாக தெரிஞ்சிருப்பாங்க, நம்மளோட சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சிருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம அவங்கக்கிட்ட கேட்போம். ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் நம்மளால் அந்த பைசாவை திருப்பி கொடுத்துருக்க முடியாது. ஸோ அந்த பைசாக்காக, ஒரு பணத்துக்காக இத்தனை வருஷம் நம்மளுடைய சொந்தம் பந்தம், நம்மளுடைய உறவு, அன்பு எல்லாத்தையுமே ஒரு செகண்டில் அந்த பணத்துக்காக தூக்கி தூர எறிஞ்சிருவாங்கங்க. நீ பணத்தை கொடுத்ததுக்கப்புறம்தான் நம்ம உறவு, அப்படி இல்லைனா நீ யாரோ நான் யாரோன்னு பேசிடுவாங்க, தாயா பிள்ளையாக இருந்தாலும் கூட. அந்த மாதிரி இருக்குங்க இப்போ இருக்கிற காலகட்டங்கள். அது என்ன ஏதுன்னு பார்க்கலாங்க, சரிங்களா? நான் சொல்கிற இந்த விஷயங்கள் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேரோட லைஃப்பில் நடந்திருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? என்னென்னா, எங்களுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேங்க. அதாவது என்னென்னாங்க, நாங்கள் ஒரு வீடு கட்டியிருந்தோம். அந்த வீடு கட்டுறதுக்கு போதுமான அளவு எங்ககிட்ட பைசா கிடையாது. அதனால ஒரு ஆளுக்கிட்ட கைமாத்தா பைசா வாங்கியிருந்தோம். ஸோ ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அவங்களுக்கு எங்களால் பைசா கொடுக்க முடியலை. அவங்க சொந்தக்காரங்க தான், அவங்கக்கிட்ட தான் வாங்கியிருந்தோம், கொடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, என்னுடைய அப்பாவும் தவறிட்டாங்க. தவறினதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே திரும்பி எங்ககிட்ட பைசா கேட்டாங்க. கொஞ்ச நாள் பொறுங்க, நாங்கள் பைசா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசியிருந்தோம். ஸோ அது எங்களால் கொடுக்க முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இப்படிலாம் பண்ணிங்கன்னா, அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை, இந்த உலகத்தை விட்டே நாங்கள் போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, நீங்கள் உலகத்தை விட்டு போங்க, பைசாவை கொடுத்துட்டு போங்க. இத்தனை வருஷம் பழகின ஒரு நண்பர், ஒரு உறவு, ஒரு சொந்தம் பந்தம் எல்லாம் அந்த பைசாக்காக இந்த வார்த்தையை, அதை பைசா வாங்கிறதுக்கு முன்னாடி எத்தனை ஒரு அன்பான ஒரு இனிமையான ஒரு வார்த்தையில் எங்களை பேசியிருப்பாங்கங்க. பைசா இல்லை, கொடுக்க முடியலங்கிறதுக்காக இந்த ஒரு வார்த்தையை சொல்லி ரொம்பவே பேசிட்டாங்கங்க. அது மனசை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அதுக்காக தான் எங்களுடைய ஒரு சொந்த வீட்டையே நாங்கள் விற்று அவங்க கையில் கொடுத்தோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எங்களோட லைஃப்பில் மட்டும் நடக்கலைங்க, நிறைய பேரோட லைஃப்பில் தன்னுடைய சொந்தக்காரங்கள் மூலயமாகவே நடக்குது. ஒரு தேர்ட் பர்சன்கிட்ட நடந்தாலும் கூட பிரச்சனை கிடையாதுங்க. அவங்க கூட பண்ணுவாங்களா என்னென்னு தெரியாது, சொந்தக்காரங்க. அப்படி கடன் வாங்கினதுக்கப்புறம் அந்த கடனை அடைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மனசு எவ்வளோ தூரம் பாதிக்கும் தெரியுமாங்க? நிம்மதியாக சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, ஒரு இடத்துக்கு 4 பேர் மாதிரி போக முடியாது, சிரித்து பேச முடியாது, லைஃப்பை என்ஜாயே பண்ண முடியாதுங்க. எந்த அளவுக்குனா, மனசு உடஞ்சி நான் காலேஜ் போய்கிட்டு இருக்கிறேன், நான் பிள்ளை, நம்ம எப்படி இந்த ஃபேமிலியில் இருக்க கடனை அடைக்க போகிறோம், எப்படி அடைக்க போகிறாங்க மை ஃபேமிலி அப்படின்னு நினச்சி மனசு உடஞ்சி, நான் காலேஜுக்கு போகவா, என் படிப்பை கண்டினியூ பண்ணவா, நான் வேலைக்கு போகவான்னு சொல்லி நாங்கள் போகிற வழியில் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்லேயே நான் உட்காந்துட்டேங்க. நான் உட்காந்து எங்கள் மேம் பார்த்து நடந்த சம்பவங்கள் வேறு. அது நான் என்னுடைய பழைய வீடியோவில் நான் பேசியிருப்பேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, சரிங்களா? அதாவது சொல்ல முடியாத அளவு எக்ஸ்ட்ரீம் லெவல் பெயின் கொடுக்கறது சொந்தமாக தான் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் லெவல் சந்தோஷத்தை கொடுக்கறதும் சொந்தமாக தான் இருக்கும். ஸோ அவங்களக்கிட்ட நம்ம அன்பு மட்டும் பரிமாறினீங்கன்னா தயவு செஞ்சு கடன் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா ஒரு சல்லி பைசாவுக்கு மதிக்க மாட்டாங்க. கடன் வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன், தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நான் ஓப்பனாகவே பேசுகிறேன், இதுதான் உண்மை. இது எல்லாருக்குமே பொருந்தும், சரிங்களா? கை நீட்டி யார்ட்டையும் பைசா வாங்கிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சூழ்நிலை மாற்றிடும், நம்ம வயசாக வாங்க முடியாமல் இல்லை, சூழ்நிலை மாற்றிடும். வாங்கினாலும் கண்டிப்பாக யார் பைசாவை அடைப்போமோ அடைக்கலையோங்க, சொந்தக்காரங்க பைசாவை கையில் கொடுத்து அடைச்சிடணுங்க. அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமாகவும் இருக்குங்க. நீங்கள் போய் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க போயிட்டு பணம் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எங்ககிட்ட ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட பைசா இல்லைப்பா, நீ வேறு யார்ட்டையும் போய் கேட்டுக்கோயேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த நாளோ மறுநாளோ நீங்கள் போய் பார்க்கலாம், அவங்கள ஜுவல்லரி ஷாப்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு கடையிலையோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவசரத்துக்கு பைசா கொடுத்து உதவாத சொந்தங்கள் தேவையா ஃப்ரெண்ட்ஸ்? உடனே கமெண்ட் பண்ணுவீங்க,
அவங்களோட நிலைமையில இருந்து பாருங்கள். அவங்க கையில் பைசா இருக்குமோ இல்லையோ நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு. அவங்கக்கிட்ட பைசா இருக்குங்கிறதுக்காக தாங்க அவங்க போய் கேட்குறதே. பைசா இல்லாதவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதே. சரியா? அதாவது அவங்க சொல்லலாம், எங்களுடைய வேதனையும் வலியையும் எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்போம், உங்களுக்கு திராணி இருந்தால் அவங்க சம்பாரித்து பொழைச்சிக்கிட்டுமே அப்படின்னு. கரெக்டு தாங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உழைக்கிறவங்க தான். அப்படி உழைக்கிறவங்க கையில் எல்லார் கையிலையும் பைசா இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இல்லாத ஒரு காரணத்துக்காக தான் பைசா இருக்கவங்கக்கிட்ட போய் உதவி பண்ணுறது. சரிங்களா? கேட்குறது, பைசாக்காக கேட்குறதுங்க. அது மட்டும் இல்லைங்க. விஷயம் என்னென்னா, பணம் வந்து 2வது தாங்க. சொந்தம் பந்தம் ஒரு அன்பாக பேசுகிற ஒரு உறவு அமையிறது தான் ரொம்பவே கஷ்டங்க. ஒரு பணத்துக்காக ஒரு சொந்தத்தை வந்து இழக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது பணம் நாளைக்கு நாளான்னைக்கு ஏன் ஒரு கடவுள் நினச்சாங்க இல்லை நம்மளோட விதியை மாற்ற முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் பணம் வந்து எப்படினாலும் வந்துருங்க. ஆனால் இதெல்லாம் பேசினதுக்கப்புறம் அவங்க மனசை உடச்சதுக்கப்புறம்லாம் திருப்பி சொந்தம் வருமானு கேட்டிங்கன்னா வராதுங்க. ஈஸியாக வார்த்தையை விட்டுறாங்க பணத்துக்காக. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு நான் ரெக்வெஸ்ட் வைக்கிறேங்க. மனசளவில் பாதிக்கப்பட்டதுனால நான் சொல்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபேமிலியில் இருக்க சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு ஒரு ஏக்கம். ஒரு 4 இடத்துக்கு போனாங்கன்னா ஒரு ஆசைப்பட்ட பொருள் அப்பா அப்பா வாங்கி தாங்கப்பான்னு கேட்கும்போது பெற்றவங்களால் வாங்கி கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவு வந்து ஃப்ரெண்ட்ஸ், வெளி ஆளுங்கக்கிட்ட கடன் வாங்கிக்கிடலாம். சொந்தக்காரங்கக்கிட்ட கடன் மட்டும் தயவு செஞ்சு யாரும் வாங்கிடாதீங்க. அது எவ்வளோ ஒரு வேதனைக்குள்ளான விஷயம் அப்படின்னு கடன் வாங்கினவங்களுக்கு தெரியும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா. ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு போல்ட்னஸ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இருக்கும் நான் நம்புகிறேன். கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடைப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு இந்த பதிவு வந்து சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தான். ஸோ எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷமான அந்த ஒரு லைஃப்பை வந்து நிம்மதியாக வாழணுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ நீங்களும் வேண்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எனக்கு போடணும்னு தோணுச்சு, அதுக்காக தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய சேனலுக்கும் கூட ஆதரவு கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.